அல்ஹம்துலில்லாஹ். பட்டம் பெறும் மாணவிகளுக்கு ஹசரத் பெருந்தகை அவர்களின் சிறப்பானது உரை தற்போது நடக்க இருக்கின்றது. வருகின்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், ஜமாத்தார்கள், உலமாக்கள் அத்துணை பேர்களும் சற்று அமைதியாக செவிதாழ்த்தி இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை உள்வாங்கி தங்கள் வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹெசஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطيعنا الله ورسوله. صدق الله مولانا العظيم. وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فلا يؤذي جاره. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது பகுதியில் இருக்கிற மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் தொடர் பெறுகிற ஐனுல் ஜாரியா பெண்கள் மதரசா இன்றைய தினம் நமது
மக்தபிலே இருந்து இங்கே உருவாகி அழகாக தங்களை பக்குவப்படுத்தி கொண்ட குடும்ப பெண்கள் உட்பட சனது பெறுகிற எங்கள் பிள்ளைகளுக்கு பட்டமளிப்பு விழா எல்லாமல்ல அல்லாஹ் இங்கே சங்கை மிக்க நமது உஸ்தாதுமார்கள் நிர்வாகிகளினுடைய ஊக்கமும் கவனமும் நிரம்ப இருப்பதால் தொடர்ந்து வழங்குகிறான். பல்வேறு தொடர் நிகழ்வுக்கு இடையே நேரமே இன்மையாக இருந்த போதிலும் சங்கை மிக்க நமது ஹசரத் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது கடந்த ஆண்டும் வந்து கொடுத்தீர்கள் தங்க இந்த சனதை என்று சொன்னபோது உண்மையிலேயே அவர்களின் ஆர்வத்திற்காக இங்கே இன்று நேதம் ஒதுக்கும் வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். சங்கை மிக்கவர்களே, இங்கே தாய்மார்கள் இருந்தும் இத்தனை அமைதி இருக்குது என்று சொன்னால் உங்கள் வீட்டுக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் இருக்கும் சபை அமைதி காப்பது பாக்கியம். பெண்களுக்கு என்று பெருமானார் பெண்மைக்குள்ளே மென்மை இருக்க வேண்டும் என்றார்கள். பெண்மைக்குள்ளே மென்மை இருக்க வேண்டும். மென்மை இல்லையா பெண்மையே ஆபத்தானது என்றார்கள். பெண்மையில் மென்மை காணாமல் போகக்கூடாது. காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்க சில பேர் நபியை சந்திக்க வருகிறார்கள். வந்தவர்கள் ஏதோ ஒரு தடித்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். யாரும் தாங்கிக் கொள்ள முடியாத சொற்கள் அந்த வார்த்தை. ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் கொஞ்சம் மெதுவாக சொன்ன போதிலும் அறிவுலகத்தின் களஞ்சியம் அன்னை ஆயிஷாவின் செவியில் விழுகிறது. தாங்குவார்களா? தாஹா நபியை பற்றி சொல்கிறார்கள். நபியை சாபமிடுகிறார்கள். அந்த வார்த்தை அன்னை திலகம் ஆயிஷாவின் செவியில் விழுந்தபோது தாங்குவதற்கு இதயம் இல்லை ஆயிஷா நாயகிக்கு. உடனே பதில் சொன்னாங்க. கொஞ்சம் தடித்த வார்த்தை அவர்கள் சொன்னதற்கு ஆயிஷாவும் அவர்கள் பாணியில் பதில் சொல்ல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கி பிர்ரிஃப்கி யா ஆயிஷா, ஆயிஷா மென்மை மிக முக்கியம் என்றார்கள். ஆயிஷா பெண்மைக்கு மென்மை முக்கியம். என்ன வார்த்தை? நாவு எப்போதும் தடிப்பு வரக்கூடாது. நாவிலே கனத்த வார்த்தைகளை, காயப்படுத்தும் வார்த்தைகளை, இதயங்களை சஞ்சலப்படுத்தும் வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது. அதிலும் பெண்கள் உச்சரிக்கக்கூடாது. அல்லாஹ் நமது வீட்டு பெண்களை எப்போதும் பாதுகாப்பானாக. நீங்கள் தான் ஆமீன் சொல்லணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்கள் அழகானால் நாங்கள் நிம்மதி பெறுகிறோம். நீங்கள் அமைதியானால் எங்கள் வீடே சொர்க்கமாக போகிறது. நீங்கள் அமைதி காத்தால் எங்கள் வீடு சொர்க்கம். நீங்கள் கொஞ்சம் அடம்பிடித்தால் எங்கள் லைஃபே டேஞ்சர் ஆகிடும். பெண்கள் அடம்பிடித்தால் குடும்பத்தின் அமைதி காணாமல் போகும். அலைக்கி பிர்ரிஃப்கி யா ஆயிஷா, மென்மை பெண்மைக்கு சொந்தம். ஏன் இந்த வார்த்தை என்றார்கள். ஆயிஷா நாயி விளங்கி கேட்டாங்க. வந்த கூட்டத்தார்கள் சொன்ன தடித்த சொற்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சாபமிட்டு பயன்படுத்தி அந்த வார்த்தை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செவியில் விழவில்லையோ? அதனால்தான் நம்முடைய பதிலுக்கு கண்டிக்கிறார்களோ என்று சொன்னார்களாம். ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், அவர்கள் சொன்ன வார்த்தையை தாங்கள் கேட்கவில்லையா என்றார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னார்கள். ஆயிஷா, அதற்கு நான் சொன்ன பதிலை நீ கேட்கவில்லையா என்றார்கள். அவர்கள் வார்த்தை தங்கள் செவியில் விழவில்லையா? ஆயிஷா,
விழுந்தது என்பதை தாண்டி நான் பதிலும் சொன்னேன். நான் சொன்ன பதில் உன் செவியில் விழவில்லையா? ஒரு சுவாரஸ்யமான குடும்ப வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எங்கள் வீடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தால்தான் வீடே கலகலப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை என்றால் வழி மீது விழி வைத்து காத்திருப்போம், எப்போது மாநபி வீடு வருவார்கள். அதுதான் ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவன் என்பதின் அடையாளம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வெளியே போய் விடுவார்களேயானால் வழி மீது விழி வைத்து காத்திருப்போம், எப்போது காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு திரும்புவார்கள். ஏன் அப்படி ஆயிஷா? அவர்கள் வீடு வந்தால் வீடே மங்களமாகிவிடும், கலகலப்பாகும், சந்தோஷமாகும், எங்களை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருப்பார்கள். நாங்கள் யாராவது மனைவியர்கள் கொஞ்சம் சோகமாக இருந்தால் எங்களை சிரிக்க வைத்து பார்த்து அழகு பார்ப்பார்கள். அதான் நல்ல கணவனுக்கு அடையாளம். அன்னைக்கு ஒரு பெண்ணு சொன்னாங்க, நம்ம சொந்தக்கார பெண்ணு தான், அதில் எங்கள் வீட்டுக்காரர் நாளைக்கு துபாயிலிருந்து வர்றார், நினச்சாலே கவலையாக இருக்குன்னா. என்னம்மா ஸ்ரீதேவி, அவர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. அப்போ வர்றது உனக்கு சந்தோஷம் தானே? அவர் அங்கே இருந்தால் தான் சந்தோஷம். டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பண்ணுவார், நிம்மதியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தால் டெய்லி 3 சண்டை போட்டுருவார். வீட்டுக்கு வந்தால் சண்டை தான், வெளிநாட்டில் இருந்தால் நிம்மதி. இங்கே வந்தால் நிம்மதி இல்லை. நான் என் அன்பு சகோதரர்களுக்கு சொல்வேன், நான் இருப்பதால் என் மனைவி சந்தோஷம் அடைய வேண்டும், அதுதான் நபியின் சுன்னத். மனைவியர்கள் சஞ்சலப்படுவதா? கண்ணீர் வெடிக்க செய்கிறீர்களா? மனைவியர்களின் கண்ணீர் அல்லாஹ்வின் அர்ஷ் வரையிலும் போகும் என்றார்கள். பெண்கள் கண்ணீர் வெடிக்க கூடாது. எப்போது? கணவனின் சங்கடத்தால், வீட்டின் போராட்டங்களால், மாறாக அல்லாஹ்வின் தர்பாரில் வணங்கி கையேந்தி கண்ணீர் வடித்தால் உடனே கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ் அந்த பெண்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. வீடு அமைதியாக வேண்டும். பெண்களுக்கென்று சொந்தம் மென்மை, அமைதி, அது நீங்கள் காக்க வேண்டும். ஆண்களின் தலையான பொறுப்பு மனைவியர்களை மகிழ்விப்பது, வீட்டை சந்தோஷமாக்குவது. வீட்டில் பெண்கள் சஞ்சலப்படும் இடத்தில் நாம் இருக்கக்கூடாது. எப்போ நம்ம வெளியில் போவோன்று பெண்கள் காத்திருக்கும் காலம். அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, இந்த மனுஷன் வீட்டில் இருந்து தொண்ணொண்டு பண்ணுவாருன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கணவன் வீட்டில் இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அல்லவா இருக்க வேண்டும். அவர் வீட்டில் இருப்பது கஷ்டம். நான் சொல்லும் எந்த வார்த்தையும் கூடுதல் இல்லை. இன்றைய சமூகம், ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள், 2 பேர்களுக்கிடையே இணக்கம் இல்லாததால் வளரும் பிள்ளைகள் சோதனை களத்தில் மூழ்கிறார்கள். ஒரு அழகான நாளைய தலைமுறை உருவாக வேண்டும். நான் பெற்ற மகன் நாட்டில் உச்சியை தொட வேண்டும், என் மகள் அல்லாஹ்வின் நெருக்கம் பெற வேண்டும், நானும் என் மனைவியும் அமைதியாக வாழ்வது மாத்திரமல்ல, அழகாகவும் வாழ வேண்டும். இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியை பாதுகாத்து வாழ வேண்டும். வீட்டில் வளரும் அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியோடு வளருவார்கள். இன்றைக்கு வீடுகளில் காணாமல் நாம் ஆக்கிவிட்டது மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை. பணம் வருகிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. மனைவியை பார்க்கிற போது கணவன் சந்தோஷப்பட வேண்டும், கணவனை பார்க்கிற போது மனைவி மகிழ்ச்சி அடைய வேண்டும். எங்கே காணாக்கினோம்? எங்கே இழந்தோம்? ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெண்மைக்குள்ளே மென்மை இருக்க வேண்டும். ஆயிஷா, அலைக்கி பிர்ருஃபக், மென்மையை காணாக்கிட வேண்டாம். நான் அடிக்கடி சொல்கிறது, இங்கே பேசுகிற பயான்கிறது நீங்கள் கேட்டு ரசிப்பதற்கு அல்ல. ஒரு பெரிய தியாகம் செய்து பயணமாகி வருகிறோம். ஊரில் இருந்து இன்றைக்கி மகரிபுக்கெல்லாம் வரணுங்கும்போது ரொம்ப கஷ்டம். அசர் ஜமாத்தை முடிச்சுட்டு கிளம்பணும். உடனே ஒரு காரை ஏற்பாடு செய்து ஜமாத்தை முடிச்சுட்டு உடனே புறப்பட்டாத வந்து சேர முடியும். பெரிய தியாகம். உறக்கத்தை எல்லாம் நிப்பாட்டி பயன் இருக்கணும். ஏதோ கேட்டோம் ரசித்தோம் இல்லை,
நாளைய உங்கள் வீடு சந்தோஷமாக வேண்டும். பெண்கள் உங்கள் மென்மையை பாதுகாக்கணும். நாவை பேணி விடுங்கள், நாவை பேணி விடுங்கள். அதிக நேரம் மௌனம் காத்து விடுங்கள். மன் சமத்த நஜா, மௌனம் காத்தவர்கள் இந்த மண்ணில் மாத்திரம் அல்ல விண்ணிலும் வெற்றி பெறுவார்கள். மௌனம் உங்களை வெற்றியாளர்களாக தீர்மானிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாருக்காவது மௌனம் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் அறிந்தால், அவள் ரொம்ப பேசுவதில்லை, அமைதியாகவே இருக்கிறார் என்று அறிந்தால், ஃபக்தரிபு மின்ஹு, அவர்களுக்கு நெருக்கமாக நீங்களும் சென்று அமருங்கள். தாய்மார்களுக்கு சொல்கிற, அந்த அம்மா யார்கிட்டையும் பேசுறதில்ல, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எப்பவுமே மென்மையாக மௌனமாக இருக்கிறாங்க, அவர்களின் பக்கத்தில் நீங்கள் போய் அமருங்கள். ஆண்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மனிதர் அவர் ஒரு சூஃபி போல தெரியுது, யார்கிட்டையும் ரொம்பலாம் பேச மாட்டார், எப்போதும் மௌனமாக இருக்கிறார், அவர் நெருக்கம் பெறுங்கள், அவரோடு நட்பு வையுங்கள். ஏன் தெரியுமா? அவர் யூத்தல் ஹிக்கம் மினல்லாஹ், அல்லாவின் புறத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்படும் மகான் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்தில் மௌனம் இருக்குமோ, சலசலப்பு ஆபத்தானது, அதிக பேச்சு இடையூறானது. இன்னொரு பக்கம் நாவை நீட்டி விடுவீர்களேயானால், நான் நரகம் சென்றேன். நபிகள் நாயகம், நான் நரகம் சென்றேன். அங்கே சில பேர்கள் நரகத்தில் வேதனைப்பட்டார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன், இவர்களுமா நரகத்தில் என்று. நல்ல மனுஷங்க, தொழுகை விட்டவங்க இல்லை, நோம்பெல்லாம் விடுறதில்லை, நிறைய தர்மங்கள் சதகாக்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க, இவர்களுமா நரகம் என்று ஆச்சரியப்பட்டு வானவர்களின் தலைவர் ஜிப்ரீலிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பி ஹசாயிதி அல்சினத்தியும், இவங்க எல்லா வணக்கம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நாவின் அறுவடையால் நரகத்திற்கு வந்துவிட்டார்கள். என் வணக்கத்தையும் தாண்டி நரகம் கொண்டு போகும் சில காரியங்கள். தொழுகை மாத்திரம் சொர்க்கத்தை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்து விடாது, வணக்கம் மாத்திரம் சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கி விடாது. அழகான வாழ்க்கை முக்கியம், அழகான பேச்சு முக்கியம், அழகான அணுகுமுறை முக்கியம், அழகான நடவடிக்கைகள் முக்கியம். என் மனைவியை கூட அழகாக நடத்த வேண்டும், அழகாகவே பேச வேண்டும், என் மனைவி என்னிடத்தில் அழகாக நடக்க வேண்டும், அழகாகவே தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களை சொர்க்கத்தில் தீர்மானமாக கொண்டு சேர்க்கும் என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, அவங்க சொன்னதை கேட்கவில்லை என்று கேட்கிறாயா? என் காதிலும் விழுந்தது. உன் காதில் விழுந்தபோது நீ மென்மை இழந்து தடித்த சொற்களை பயன்படுத்தினாய், என் காதில் விழுந்தது, நான் பதில் சொன்னேன். உனக்கு ஒரு உண்மை தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன உண்மை யா ரசூலல்லாஹ்? என் மீது அவர்கள் சாபமிட்ட போது அல்லாவும் கேட்டான். அந்த வார்த்தையை அல்லாஹ் புறந்தள்ளினான், புறக்கணித்தான், ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன், அழகாக சொன்னேன், அல்லாஹ் அதை கேட்டான், என் பதிலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றார்கள். அவர்கள் விட்ட சாபம் ஏற்கப்படவில்லை, நான் சொன்ன பதில் ஏற்கப்பட்டது. என்ன நடந்தது தெரியுமா? நான் அழகானேன், அவர்கள் அழிந்து போகிறார்கள் என்றார்கள். நான் சொன்ன பதில் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஏன்? அவங்க தடித்த வார்த்தை, நான் மெதுவாக சொன்னேன். அவங்க என்னை பார்த்து சொன்னார்களோ அந்த வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணல, அவர்களுக்கு அதுவே நடக்கட்டும் என்றேன். அது நடந்து விட்டது, என் மீது நடக்கவில்லை ஆயிஷா என்று உலகமே யோசிக்கிற பதிலை பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எதிரணிகள், முன்னால் வருபவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதை பேசினாலும் பெண்மை எப்போதும் மென்மையை காணாக்கக்கூடாது என்றார்கள். நான் பெண்களுக்கு சொல்வேன், உங்களை வேகப்படுத்தும் வார்த்தைகள் வரலாம், உங்கள் பெற்றோர்கள் வழியே வரலாம், உங்கள் கரம்பிடித்த கணவனின் வழியே வரலாம், நீங்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்விகளின் வழியே வரலாம். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் வேகப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் ஷரியத்து சொல்லி காட்டும். அப்போதும் உங்களுக்குள் மென்மை இருந்தால் உண்மை என்ன தெரியுமா? உங்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான். உங்களோடு கடினமாக நடந்தவர்களை அவன் ஏற்பதில்லை என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை பெரிய மகத்துவம். உலகத்தில் இன்றி அமையாத ஒன்று இருக்குமையானால் நமக்கு தரப்பட்ட இந்த பாக்கியம்தான்.
இங்கே பட்டம் பெறுகிற ஆலிமாக்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆலிமாக்களோடு உங்களையும் எங்கள் அன்பு சகோதரர்களுக்குமாக நான் சொல்வேன். அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஒரு பொற்காலம் இது. சுவனத்தின் மீது நமக்கு ஆசை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லா விஷயத்திற்கும் சும்மா சொல்றது இல்லை. இதை செய் அதை செய்யலாம் சொல்ல மாட்டான். இதை செய் சொர்க்கம் தருகிறேன், தொழுது விடு, நல்ல செயல்களில் ஈடுபடு. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமானும் நல்ல செயலும் இருக்குமையானால், முதல்ல ஈமான், அடுத்து நல்ல செயல். நல்ல செயல்ங்கிறான். வாமிலு ஸாலிஹாத்னா நல்ல செயல். எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையும் என் வாழ்க்கையின் அழகும் நல்ல செயல்தான். என் வாழ்க்கையின் அங்கீகாரம் நல்ல செயல்தான். இன்னைக்கு நாம காணாக்கி விட்டதும் நல்ல செயல்தான். எத்தனை நல்ல செயல்களை காணாக்கினோம். கொஞ்சம் சிரித்து விடுங்கள், அல்லாஹ்வே உங்களை பொருந்திக் கொள்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஒவ்வொருவர்களுக்கு முன்னால் ஏன் கொஞ்சம் சுண்டிய முகத்தை வைத்திருக்கிறீர்கள்? வேண்டாம் அந்த முகம் என்றார்கள். முகம் கூட சுளிப்போடு இருக்காதீர்கள். சில பேரை பார்த்தா எப்போது ஒரு வகையான முகத்தில் கவலையோடு வாட்டத்தோடு, அது அல்லாஹ்வுக்கே விருப்பம் இல்லை. கலகலப்பாக வாழுங்கள், முகம் சிரிப்போடு இருக்கட்டும், முகத்திலே சிரிப்பு இருக்கட்டும், கலகலப்பு வாழ்க்கையாகட்டும் சொல்லித் தருகிறார்கள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சுண்டுன முகமா, ஒரு வகையான வேகத்தோடு வெறுப்போடு, எந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? நீங்கள் சிரித்து பாருங்கள். சிரிப்புன்னா முகத்தில் அந்த சிரித்த தோற்றம், தபஸ்ஸும்பாங்க, அந்த சிரித்த முகம் ஆயிரம் ஆயிரம் தர்ஜாக்களை உயர்த்திவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கத்தை சொல்லியே அல்லாஹ் மனித சமூகத்திற்கு நல்ல செயலுக்கு அழைப்பு தருகிறான். ஈமான் இருக்கட்டும், நல்ல செயல்களும் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் நல்ல செயல் இருக்கணும், எல்லா நிகழ்வும் நல்லதாக இருக்கணும். ஒருத்தர் மீது தப்பான எண்ணம் வந்தால் கூட நான் நல்ல செயலை விட்டு வெளியில் போகிறேன் என்று அருமையான அறிவுரையாளர்கள் பதில் தருவார்கள். எண்ணத்தில் கூட தவறான எண்ணம் வரக்கூடாது. பார்வையில் கூட அழகான பார்வைக்கு அப்பாற்பட்ட பார்வை வரக்கூடாது. சிந்தனையில் கூட அழகில்லாத சிந்தனை அங்கீகாரம் பெறாது. நீ எத்தனை பெரிய மனிதனோ, சராசரி மனிதனோ, உன் சிந்தனையும் கூட அழகாக இருக்க வேண்டும். அப்போ நல்ல செயல் என்பது நான் தொழுகிறது நோன்பு வைக்கிறது என்று நான் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையை போட்டு விட்டதாலேயே என் உயர்வு பல நேரங்களில் தடையாகி போய் நிற்கிறது. நல்ல செயலுக்கு வணக்கத்தை மட்டும் நீங்கள் போட்டு விடாதீர்கள். உங்கள் அசைவுகள் கூட அழகாக இருக்க வேண்டும். நல்ல ட்ரெஸ் அணிங்க நாங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி கேட்டார், அழகான செருப்பு போடணும்னு நினைக்கிறேன், அது பெருமையான்னு கேட்டார். இல்லப்பா, அழகா போடு. ஏன்? இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை தான் பிரியப்படுகிறான். நான் செருப்பு கூட அழகாக போட வேண்டும். அதில் கரை இருந்தால் கழுகுங்கள். தொப்பி அழகா இருக்கணும், ட்ரெஸ் அழகா இருக்கணும், முகம் அழகா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்ததை அழகுபடுத்துங்கள். ட்ரெஸ் அழுக்காச்சா சரியாக்கி விடுங்கள். ஒருவர் வந்தார், தலையினுடைய முடி அங்கங்க பறந்து கிடந்துச்சு. ரசூல் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பார்த்து கேட்டாங்க, அலிந்த கமிஷ், தலைவாருகிற சீப்பு கூட உங்ககிட்ட இல்லையா? மன்கான லகு ஷிஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, தலையில் முடி வைக்கும் வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுத்து விட்டானோ அந்த முடியை அழகாக வையுங்கள். தலையில் முடி வைக்கிற வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ, முடி பெரிய நியாமத்துனாங்க. முடி நியாமத்துங்கிறது வழுக்க தலையா இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்வாங்க அது எவ்வளவு பெரிய நியாமத்துண்டு. பெண்களுக்கு சொல்கிறேன், முடியை அலங்கோலமாக வைப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை, ரசூல் விரும்பவில்லை. ஏன் முடிதான்? உங்க முடியை நீங்கள் அழகாக வைக்க வேண்டும். அதில் எண்ணெய் வைப்பதும் அதை அலங்கரிப்பதும் ஒரு பெண்ணின் பொறுப்பு என்கிறது மார்க்கம். நான் மார்க்கம் என்பதை
குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளால் சுருக்கி கொண்டதால் என் பல செயல்களில் அழகு காணாமல் போனது. அழகு இல்லாமல் என் மூச்சு கூட வெளியில வரக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சரியான நேரத்தில் முடிப்போம். சனது கொடுக்கணும். எங்கள் ஆலிமாக்களுக்கு, இங்கே பட்டம் பெறுகிற முபல்லிகாக்களுக்கு சனது கொடுக்கிற இந்த கூட்டம், இங்கிருந்து நான் என்ன பெற்று சென்றேன் என்பதுதான் முக்கியம். என் வாழ்க்கைக்கு அழகை பெற்று சென்று விட்டேன். இனி நான் சிரித்த அழகா இருக்கணும். இன்னொருத்தரை சங்கடப்படுத்தி நீ சிரிப்பாயா, அந்த சிரிப்பு அழகல்ல, ஆபத்தானது என்றார்கள் நபிகள் நாயகம். இன்னொருவரை வேதனைப்படுத்தி சிரித்தாயா, அந்த சிரிப்பு ஆபத்தானது. அப்போ சொர்க்கத்தை சொல்லி நல்ல செயல் இருந்தால் சொர்க்கம்ங்கிறான். நான் ஒரு செய்தி இங்க சொல்லணும். சொர்க்கத்தை எல்லாரும் ஆசைப்படுகிறோம். சொர்க்கம் சில வேர்களை ஆசைப்படுகிறது. சொர்க்கம் சில வேர்களை பெருமானார் குறிப்பிட்டு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய பேரை சொல்லி சொன்னாங்க. என் சஹாபி அம்மார் பின் யாசிரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. அம்மார் பின் யாசிர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை வயப்பட்டு இருப்பார், எத்தனை மகிழ்ச்சியின் எல்லைக்கு போயிருப்பார். என் அம்மார் பின் யாசிரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. அந்த சபையில் இருக்கிறாங்க அவங்க. நான் சொல்றது இல்லை, நீங்க சொல்றது இல்லை. சொர்க்கத்தையும் பார்க்கிறாங்க, அந்த சொர்க்கம் விரும்புவதையும் பார்க்கிறாங்க. அந்த சொர்க்கம் யாரை விரும்புதுன்னு பார்க்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் எழுதுகிறார். என் அம்மாரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. ஹாத்தமுன் நபியின் 4 சஹாபிகளுடைய பேரை சொல்றாங்க. நேரம் குறைவு, ஒருவரை உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த 4 பேர் எத்தனை மகிழ்ச்சி பெற்றிருப்பார்கள். உன் சகோதரனை மகிழ்விப்பதை விட மிகச்சிறந்த தர்மம் வேறொன்றும் இல்லை என்றார்கள். என்ன வேதனை, என் சகோதரனை எப்படியெல்லாம் துன்பப்படுத்த முடியும் என்று முயற்சிக்கும் பல பேர்களை நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறேன். உன் சகோதரனின் மகிழ்ச்சியில் உன்னால் பங்களிக்க முடியுமா? உன் அண்டை வீட்டார்கள் விஷயத்தில் நீ எவ்வளவு அழகாக நடக்க வேண்டும் தெரியுமா? அவரை மகிழ்ச்சி படுத்துகிற போது மறந்து விடாதே, அவருக்கு புள்ள பிறந்திருக்குது என்று செய்தி கேட்டால் அவர் வீட்டில் சென்று வாழ்த்து சொல்வாயாக. அடுத்த வீட்டில் என் சகோதரிக்கு புள்ள பிறந்துட்டுனா உடனே அந்த வீட்டுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும், புள்ள பிறந்ததா கேள்விப்பட்டேன், அல்லாஹ் நல்லா ஆக்கி தரட்டும், பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். நீ வாழ்த்து சொல்றதுக்கு போனால் நீ போய் வர்ற வரையிலும் நன்மை எழுதப்படும். என் பக்கத்து வீட்டிலே நடக்கின்ற சோபனங்களில் சோபனம் சொல்லும் இடம் எனக்கு கிடைத்து விடுமையானால் நான் பாக்கியமான மனிதன், அதுதான் என் சுன்னத்து என்றார்கள். இன்றைக்கு அடுத்த வீட்டிலே நடக்கிற நல்லவைகளெல்லாம் நமக்கு எத்தனை பெரிய சஞ்சலங்களை தரும் இடத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம். யாருக்காவது நல்லது நடந்தால் மட்டும்தான் சில பேருக்கு பிடிக்காது. அவருக்கு ஏதாச்சும் கஷ்டம் நடந்தால் அன்னைக்கு ஒரு ஹாப்பியாக இருப்பார், புதுச்சட்டையே போடுவார், அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை, இது அழகான வாழ்க்கை இல்லை. என்னால் யாரும் நோவினை அடையக்கூடாது. ஆனால் ஒருவரின் சந்தோஷத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்குமோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மசூத் வீட்டை கடந்து வர்றாங்க. கூட வருவர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அழகான பழக்கம், யார் யாரை எப்போது வாழ்த்தன்மோ வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதருக்கு வாழ்த்து சொல்வது அது வாழ்க்கையின் நசீபுள்ளவர்களின் சொத்துன்னாங்க. வாழ்த்து சொல்லணும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் குரல் அழகு. ஒருத்தரை புகழ்றதே பாக்கியம், வெட்டி புகழ் இல்லை, உண்மை புகழ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கோடு வருகிறார்கள். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுமாவோடு அப்துல்லா இப்னு மசூத் வீட்டை கிடக்கிறாங்க. அந்த நேரம் கொஞ்சம் மக்கள் குறைந்து இருக்கிற நேரம், ராத்திரி நேரம். சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை இறக்குனான் தெரியுமா? பெருமானார் பேசுகிறாங்க, நீங்கள் குர்ஆன் ஓதணும் ஆசைப்படுறீங்கல்ல, வானத்திலிருந்து அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதில் கொஞ்சமும் சருகுதல் பெசகுதல் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஓத வேண்டுமா?
நான் ஓதுற மாதிரி ஓதுங்கன்னு சொல்லலை. என் தோழர் இப்னு மஸ்ஊத் அவரை பின்பற்றி ஓதுங்கள் என்றார்கள். வானத்திலிருந்து அல்லாஹ் எப்படி திருக்குர்ஆனை இறக்கினானோ அப்படியே நீங்கள் பெசகாமல் ஓத வேண்டுமா? என் தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவர் அப்படியே ஓதுவார்னாங்க. அந்த செய்தி சஹாபாக்களை சந்தோஷப்படுத்திட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு இருக்கிற வழியில் பிரிஞ்சிடக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. மிட் நைட் ஆகி போச்சு, கதவை தட்டுறாங்க. எங்கே? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வீட்டு கதவை தட்டின போது இப்னு மஸ்ஊத் என்ன நினைச்சு சொல்கிறாங்க, இந்த மிட் நைட்டில் யார் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க? திறந்து பார்த்தா வாசலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. என்ன உமர்? இல்லை, ஒரு சுப செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றி சொன்னாங்க, அதை சொல்லாமல் எனக்கு தூக்கம் வரல. என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டை கடந்து போனோம், அல்லாஹ் குர்ஆனை எப்படி இறக்கினானோ அப்படியே நீங்கள் ஓத வேண்டுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வார்த்தை அப்படி கிடைக்கணும்னா இப்னு மஸ்ஊத் தான் அதுக்கு சொந்தம் என்றார்கள். உடனே இப்னு மஸ்ஊத் என்ன செய்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ் உமர் அவர்களே, சபகக பிஹா அபூபக்கர், இந்த வார்த்தை ரொம்ப பாக்கியம். உங்களுக்கு முன்னால் அபூபக்கர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னாங்களாம். உங்களுக்கு முன்னால் அபூபக்கர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. உமர் சொல்கிறாங்க, எனக்கு முன்னால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஓடி ஓடி வீட்டில் போயிட்டு தூங்காமல் கொள்ளாமல் படுக்காமல் ஓடி வந்திருக்கிறேன். எனக்கும் முந்தி அபூபக்கர் வந்தார்கள் என்றால் அவங்க சொன்னாங்களா, கான அபூபக்கர் சப்பாக்கா, அபூபக்கர் இனி உலகத்தில் யாரும் அவரை முந்தி இன்னொருவரை சந்தோஷப்படுத்துகிற இடத்துல வாழ முடியாது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதில் அபூபக்கரே முதன்மை. எத்தனை போட்டி சஹாபிகளுக்கு! சந்தோஷத்தை கொண்டு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இதுகாலு சுரூரி அலா குலூபில் முஃமினி சதகா, ஒரு மூமினின் உள்ளத்தில் சந்தோஷத்தை நீங்கள் கொடுப்பது தர்மம். என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்தினா எவ்வளோ பெரிய பாக்கியம், என் மனைவி என்ன சந்தோஷப்படுத்தினா எவ்வளோ பெரிய பாக்கியம். சில பேர் மனைவியை அளவடி பார்ப்பது தான் அவங்களுக்கு சந்தோஷம். மனைவியை அப்பப்போ டார்ச்சர் கொடுத்து அந்த அம்மா கொஞ்சம் அப்படி கவலையாக இருந்தால் அதை பார்த்து இவருக்கு சந்தோஷம். அதை மாதிரி நிறைய ஆண் மக்களும் பெண்களால் அவதி வேண்டாம். இந்த அவதி நான் நிறைவுபடுத்துவேன். நேரம்லாம் அசத்தில் கேட்கல, இருப்பினும் உங்கள் இதயத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி என்பது நான் வாழ்வதல்ல, மற்றவர்களை மகிழ்ச்சியை கொண்டு நான் கொடுப்பது. கொடுக்கிற போதெல்லாம் அவர் மிளிருகிறார் என்பதை தாண்டி நான் மிளிருகிறேன். சொர்க்கம் சில பேர் ஆசைப்படுது என்று சொன்ன பெருமானார் 4 கூட்டத்தை ஆசைப்படுதுன்றாங்க. சுருக்கமாக சொல்வேன், அதில் முதல் கூட்டம் சொன்னாங்க தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதுகிறவர்களை சொர்க்கம் ஆசைப்படுது. நீங்கள் சொர்க்கத்தை ஆசைப்படுறீங்க, நான் ஆசைப்படுறேன், என் மனைவி ஆசைப்படுறாங்க, உலகமே சொர்க்கத்தை ஆசைப்படுது. அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பாத்தி நபர். இது ஹதீஸுன்னு சில பேர், ஹதீஸ் இல்லை, சாலிஹீங்களுடைய செய்தி. நான் சொல்வேன், சாலிஹீங்களே சொன்னார்கள், நாங்கள் ஏற்கிறோம். நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பீர்களா, உங்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சொர்க்கம் ஆசைப்படும் இடத்தில் நான் வாழ வேண்டும். குறிப்பிட்ட காலம் ரமதான் வருகிறது. எங்கள் சனது பெறுகிற பிள்ளைகளே, ஆலிமாக்களே, முபல்லிகாக்களே, வருகை புரிந்த பாக்கியமான பெற்றோர்களே, என் அன்பு நண்பர்களே, குர்ஆன் உங்கள் வாழ்க்கையாகட்டும். குர்ஆனை ஓதுகிற நடைமுறை உங்களுக்கு சொந்தமாகட்டும். திருக்குர்ஆனை விட்டும் தூரமாகி விடாதீர்கள். ஓத தெரியவில்லையா, ஓதுவதற்காக முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் ஓதினால் சொர்க்கம் உங்களை ஆசைப்படும். 2வது சொன்னாங்க தாலில் குர்ஆன் ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாத்தவர்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது. தேவையில்லாமல் நான் சொன்னேன், பேசுறது கூடாது, கூடுதல் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. பேச்சை குறைத்தால் சொர்க்கம் உங்களை ஆசைப்படும். 3வது சாயிமீன ஃபீ ரமலான், ரமலானில் யார் நோன்பு வச்சாங்களோ அவர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. இன்னும் 10 நாளில் ரமலான் பிறக்க இருக்கிறது. நாங்கள் வந்துவிட்டு அதை சொல்லாமல் விடைபெறுவது அழகில்லை. இன்னும் 10 நாளில் ரமலான் பிறக்க இருக்கிறது. ஒஸ்ஸாயிமீன ஃபீ ரமலான், ரமலானிலே நோன்பு வைப்பீர்களா, உங்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறீர்கள். சொர்க்கம் ஆசைப்படுது. என்ன தவம் செய்திருப்பீர்களோ,
ரமலானில் நோன்பு வைக்கிறதுக்கு. ரமலானை கொண்டு அல்லாஹ் நிறைய பேர் அழகுபடுத்துகிறான். நோன்பை கொண்டு என் தர்ஜாவை உயர்த்துகிறான், பாவத்தை மன்னிக்கிறான், கடந்த காலத்தில் நடந்த குற்றங்களை இல்லாமலாக்குகிறான், அடுத்த காலத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். நேற்று வரைக்கும் அந்தஸ்து கம்மியா, ரமலானுக்கு பின்னால் அந்தஸ்து கூட. என் அந்தஸ்தை கூட்டுவதற்கும், என் படிப்பினைகளை இன்னும் மக்களுக்கு காட்டுவதற்கும், என் படித்தரங்களை உயர்த்துவதற்கும், என் பாவங்களை மன்னிப்பதற்கும், இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வோடு எனக்கு ஒரு நெருக்கம் கிடைப்பதற்கும் ரமலான் பாக்கியம். உங்கள் வீடுகளில் பகல் காலங்களில் நெருப்பு எரியக்கூடாது. எங்கள் வீட்டு பெண்களே, நீங்கள் நோன்பு பிடிக்க முடியாது, பீரிடு காலம், பகிரங்கமாகவே பேசுகிறோம், நோன்பு வைக்க முடியாத காலம், பெண்கள் சுத்தம் இல்லாத காலம், அப்போதும் வெளியில் நோன்பு இல்லை என்று காட்டாதீர்கள். நோன்பாளி மாதிரி உட்கார்ந்துடணும், சாப்பிட்டுக்கலாம் ரகசியமாக. வெளியில் பஜாருக்கு போகிறோம், துணி எடுக்க போகிறோம், அங்கே போய் பஜாரில் நின்று நான் நோன்பு இல்லை, எனக்கு பீரிடு, எனக்கு தொழுக கடமை இல்லாத காலம் அப்படி என்ற காரணத்தினால் அங்கே போய் சர்பத்து கொடுக்கிறீர்களா? நீங்கள் குற்றவாளிகள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மறைக்க வேண்டும், நோன்பாளியாகவே காட்ட வேண்டும். எனவே நோயாளிகள் கூட நோன்பு வையுங்கள், சுகம் பெறுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எங்கள் சொற்பொழிவை நிறைவுபடுத்துகிறோம் இதை சொல்லி, இன்னும் 10 நாளில் துவங்க இருக்கிற ரமலானில் உங்கள் பிள்ளைகள் நோன்பு நோக்க வேண்டும். 5 வயது பிள்ளைகளில் இருந்து நோன்புக்கு பயிற்சி வழங்குங்கள். உங்கள் ஆண்கள் நோன்பு வைக்க வேண்டும். பகல் காலங்களில் வீடுகளில் நெருப்பு எரியக்கூடாது, சமையல் இருக்கக்கூடாது. நோன்பு திறக்கும் போது நீங்கள் கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நோன்பாளிக்குள்ள கிஃப்ட் என்ன தெரியுமா? வாழ்க்கை பூரா எவ்வளவு தேவை இருக்குமோ அத்தனை தேவையையும் வழிமார்கள் சாலியங்கள் சேர்த்து வச்சுக்கிடுவாங்களாம். வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், பொருளாதார பலம் வேணும், அல்லாஹ்வுடைய அன்பு வேணும், நோய் குணமாகணும், எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்களாம். ரம்ஜான் வரும், நோன்பு வச்சுட்டு கையேந்து வாங்கலாம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு வைத்து விட்டு அல்லாஹ்ட்ட தேவையை கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவான். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் காலம் புனிதமிக்க ரமலான். பாக்கியமாக்குங்கள், ரமலானை பயன்படுத்துங்கள், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நோன்பு வைத்து கேளுங்கள், கொடுக்க காத்திருக்கிறான். உங்களின் படித்தரம் உயரும், கண்ணியம் மேலாகும், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அன்பு கூடும். ரமலானில் கண்ணை நோன்பாக்கி விடுங்கள், ஹராமை பார்த்து விடாதீர்கள், நாவை நோன்பாக்குங்கள், தவறுகளை பேசி விடாதீர்கள். ரமலானில் ஏழைகள், எளிய ஜனங்கள், நோன்பு வைப்பதற்கு வசதி இல்லாதவர்கள், நோன்பு திறக்கும் வாய்ப்பில்லாதவர்களுக்கு வழங்குங்கள், அல்லாஹ்வே சந்தோஷப்பட்டு விடுவான். அப்படிப்பட்ட நோன்பாளிகளை சொர்க்கம் ஆசைப்படுகிறது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற போது சில சந்தர்ப்பங்களை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறான், சில வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவான். நான் நிறைய ஞாபகப்படுத்தி இருப்பேன், வாய்ப்புகள் என்பதெல்லாம் அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து, நம்ம தேடிலாம் போக வேண்டியதில்லை, நம்மளை தேடி வரும். வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரும். இன்னும் சொல்வான், உங்கள் வீட்டு வாசலையும் தட்டும். உங்களின் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்கள் வீட்டு வாசலை தட்டும். நீங்கள் அலட்சியம் காட்டி விடுவீர்களே, ஆனால் கொஞ்சம் கவனக்குறைவாக அதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் இப்படியும் செய்வான், உங்களை தேட விடுவான். வாய்ப்பை தேடி நீங்கள் ஓடுவீர்கள், அதற்கு பின்னால் போவீர்கள், உங்களை அது வாய்ப்பு நழுவிவிடும், உங்களை திரும்பி கூட பார்க்காது. நீ தேடி போகும்போது கிடைக்காது, உன்னை தேடி வரும்போது நீ மிஸ் பண்ணிவிட்டால். இன்றைக்கு நிறைய நசீபுகளை நம்மை தேடிக்கொண்டு ரப்பு தரும்போது நாம் அதை இழந்து விடுகிறோம், பின்னால் ஆசைப்படுறோம். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார், அதற்கு எனக்கு இப்போ நான் ரொம்ப கவலைப்படுறேன், நோன்பு வைக்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் உடல் ஒத்துழைக்கல. அன்னைக்கெல்லாம் உடம்பு நல்லா இருந்துச்சு, நோன்பு வைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம், எங்கள் வீட்டில் எல்லாரும் நோன்பு வைப்பாங்க, நான் தான் வீணாக்கினேன். இன்றைக்கு ஆசையும் விருப்பமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நோன்பு வச்சேன்னா என்னால் எழுந்திருக்கவே முடியல. நான் சொல்வேன், பெருமானார் அழகாக சொன்னாங்க, ஆரோக்கியமான காலம் என்பது அல்லாஹ் கொடுப்பான், இன்னொரு காலம் ஒத்துழைக்காத காலம். ஒன்று ஆரோக்கியமான காலம், சிஹ்ஹத்தக கபுல மரதிக், உனக்கு ஆரோக்கியமான காலம் கிடைக்கிற போது நோய்வாய்ப்படும் காலத்திற்கு முன்பு, ஆரோக்கியம் குன்றுவதற்கு முன்பு அதை சரியாக பயன்படுத்திக்க. என்ன நடக்கும் தெரியுமா? நீ நோய்வாய்ப்பட்டால் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிற, வைக்க முடியல, தொழணும்னு நினைக்கிற, தொழ முடியல, சதக்கா கொடுக்க நினைக்கிற, வாய்ப்பில்லை, அன்னைக்கெல்லாம் கொடுத்தாய்.
அன்னைக்கெல்லாம் எல்லாம் இருந்தது. ஹதீஸில் வர்ற தெளிவான செய்தி, வியந்து போனேன். அல்லாஹ் மலக்கை கூப்பிட்டு சொல்வான், இன்றைய இந்த மனிதனுக்கு என்ன எழுதுனீங்க? அவர் நோன்பு வைக்கல ரப்பே, நோன்பு வைத்ததாக எழுதுங்கள், தொழுததாக எழுதுங்கள், கொடுத்ததாக எழுதுங்கள். ஏன் தெரியுமா? அவர் அன்றைக்கு ஆரோக்கியமான காலத்தில் முழுக்க முழுக்க நல்லதை செய்தார். இன்னைக்கு செய்ய முடியல. நான் ஆரோக்கியத்தை கொடுத்தா செய்திருப்பாரா இல்லையா? நான் தானே படுக்கையில் போட்டிருக்கிறேன். அதனால ஆரோக்கியமான காலத்தில் என்னென்ன நல்லது செய்தாரோ அத்தனையும் முடியாத காலத்தில் எழுதிவிடுங்கள். உங்களின் பிற்பகுதி ஒன்று இருக்கிறது. நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாத காலம். இன்னொரு காலம் நீங்கள் ஆர்வப்படுவீர்கள், வாய்ப்புகள் அதற்கு ஒத்துழைக்காத காலம். அந்த காலத்திலும் உங்கள் ஆர்வங்களுக்கு பதிலளிக்கப்பட வேண்டுமா? ஒத்துழைப்பு வேணுமா? ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காலத்தை சரியாக்குங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். எவ்வளோ பேர் நல்லா தெரிஞ்சு தொழுகை விட்டவங்க எவ்வளோ பேர்? தொழுகையை விட ஒரு அருட்கொடை உண்டா? உடலுக்கு ஆரோக்கியம், நல்ல உடற்பயிற்சி, மனசுக்கு நிம்மதி, இதுக்கெல்லாம் மேலால் தொழுகையாளி அல்லாஹ்வோடு நெருக்கம் பெறுகிறார். இதற்கெல்லாம் மேலால் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட செயல்களை தொழுகையை கொண்டே அல்லாஹ் அழித்து விடுவான். அவர் வறுமை போக்கப்படும். எத்தனை வீடுகளில் எங்கள் தாய்மார்களிடத்தில் கேட்கிறேன், இந்த தொழுகை விட்டு இருக்கிறோம். என் நண்பர்களிடத்தில் கேட்கிறேன், விளங்கி செய்தோமோ இல்லையோ, இன்னொரு காலம் ஒத்துழைக்காத காலத்தில் நீங்கள் வரவேற்கப்பட வேண்டும். இப்போ நல்லா செய்திடணும். நான் நிறைவுக்கு வரணும். அசத்து கொஞ்சம் டயத்தை கூட தந்துட்டாங்க, முடிச்சிடாதீங்கன்றாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு சில மணி துளிகள், ஒரு 5-7 நிமிஷத்தில் நிறைவுபடுத்துகிறேன். 4 குரூபை சொர்க்கம் ஆசைப்படுதுன்னோம். அதில் 3வது குரூபு நோன்பு வைக்கிறவங்க. நோன்புங்கிறது நமக்கு கிடைக்கிற நியாமத்து, ரமலான் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் இன்னொரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹரை பிற்படுத்துங்க, இஃப்தாரை முற்படுத்துங்க. இஃப்தாரை முற்படுத்தணும்னா என்ன? பாங்கு சொன்ன பின்னால் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதை தாண்டி சாலிஹீங்கள் பாங்கு சொல்கிறதுக்கு முன்பே 5 நிமிஷம் 10 நிமிஷம் முந்தி தயாராகிடுங்க. நான் பெண்களுக்கு சொல்கிறேன், பாங்கு சொல்லும்போது சமையல் கேட்டில் நிற்காதீர்கள். அப்போ டீ போடக்கூடாது, அப்போ நாஸ்டா சமைக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு முந்தி ஸ்டாப் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துக்கு முந்தி உட்காந்துருங்க, துவாவில் உட்காருங்க. ஆண்களுக்கு சொல்லுகிறேன், நோன்பு நேரம் இஃப்தாருக்கு அந்த நேரத்தில் பஜாரில் போய் வடை வாங்கிறது, டீ வாங்கிறது, பலகாரம் வாங்கிறது இல்லை. அசருக்கு பின்னால் முடிக்கணும். 10 நிமிஷத்துக்கு முந்தி உட்காந்துடணும். ஏன் தெரியுமா? லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான் ஃபரஹத்துன் இந்த இஃப்தாரிஹி. ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்குற 2 சந்தோஷம். அதில் ஒரு சந்தோஷம் உலகத்தில், இன்னொரு சந்தோஷம் மறுமையில். உலகத்தில் அவன் கொடுக்கிற சந்தோஷம் எப்போது தெரியுமா? நோன்பு திறக்கும் நேரம் என்றார்கள். நோன்பு திறக்கும் நேரம் அல்லாஹ்வே உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறான், உன்னை சந்தோஷப்படுத்துகிறான். ஒவ்வொரு பொருளும் உன்னை மகிழ்விக்கும். காலையிலிருந்து பசியோடு தாகத்தோடு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அந்த சந்தோஷத்தில் ஈக்குவலாக சந்தோஷப்படுகிறவன் உன்னை படைத்த ரப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் அங்கங்கே நிற்கிறது, சமையல் கேட்டில் நிற்கிறது. ரமலானை சிறப்புப்படுத்தி பேசுகிறதுக்கு நிறைய நிகழ்ச்சி. இன்றைக்கும் அழைக்கப்பட்டேன். நான் அசத்தில் வாக்கு கொடுத்ததால் போகலை. இது பட்டமளிப்பு விழா. இதன் தொடரிலேயே இந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நான் சொல்கிறேன். ரமலான் நெருங்கி வர்ற போது எங்களின் கடமை உணர்த்த வேண்டும். இஃப்தார் உங்களுக்கு கிடைத்த கிஃப்ட், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நோன்பு திறக்கும் நேரம் விலை மதிக்க முடியாத நேரம். அந்த நேரத்துக்கு நிகர் துன்யாவில் இன்னொரு நேரம் இல்லை. எந்த நேரம்? ஒரு செகண்டு தான் நோன்பு திறக்கிற நேரம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னால் உட்கார்ந்து துஆ கேளுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நோன்பாடி நோன்பு திறக்கும் நேரம் கேட்கும் துஆ ஒப்புக்கொள்ளப்படும். எனவே தான் பிற்படுத்தாதீர்கள். அந்த நேரத்தில் துஆவில் உட்கார்ந்துடணும். எங்கள் பகுதியில் பார்த்தேன், என் கூடயே சில பேர் இஃப்தார் பண்ணுவாங்க. நம்மளோட பயத்தான முரீதுகளும் இஃப்தாரில் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். அவங்களுக்கு அதை வைப்பா, அந்த கஞ்சி எங்கே வை, வடை எங்கே வை, இந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணணும். என்ன முடிவு எடுத்தோம்னா, துஆ கேளுங்கன்னு சொல்கிறது இல்லை. ஒரு 7 நிமிஷத்துக்கு முன்பு நான் துஆவை ஆரம்பிச்சிருவேன். அதை பப்ளிக் வெளிமைக்கு போட்டாச்சிப்போம். வீடுகளில் பெண்கள் சமையலை எல்லாம் நிப்பாட்டிட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்துடுறாங்க. எல்லாம் அந்த துஆவுக்கு ஆமீன். பள்ளிவாசல் பூரா கஞ்சி எல்லாம் வச்சு முடிச்சிடணும். நான் துஆவை ஆரம்பித்தா அமைதியாக இருக்கணும். ஏன்னா ஓத சொல்லி பார்த்தாலும் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இப்போ நான் பொது துஆவாகவே ஆக்கி கொண்டேன். எதற்கு?
பாக்கியமான அந்த நேரத்தை சமூகம் வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் கிடைக்கிற நேரம், ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படுற நேரம், ஒரு தலைவிதியை மாற்றி அமைக்கப்படும் நேரம். என்னுடைய எத்தனையோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இஃப்தார் நேரத்தில் கேட்டு பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ரமலானை பயன்படுத்துங்கள். நோன்பு திறக்கும் நேரம் மிக அற்புதமான ஒரு நேரம். அப்ப கேட்கிறது ஒப்புக்கொள்ளப்படும். இரண்டாவது சகரை பிற்படுத்துங்க. சகர் செய்யுங்கள். நிறைய பேர் வியாபாரிகள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ராத்திரி வந்து 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுறது. படுத்தாச்சுன்னா இன்னொருக்க சாப்பாடுக்கு நெஞ்சிக்க வேண்டியதில்லை, அப்படியே நோன்பு நியத்து வச்சிடுறது. வேண்டாம் என்றார்கள் பெருமானார். தசஹரு, சஹருக்குண்டு தனியாக எழுந்திரித்து சாப்பிடுங்கள். நீ 2 மணிக்கு படுக்கலாம், ஆனால் சகர் நேரம் என்பது கடைசி பகுதி. அது 4 மணிக்கு பின்னால தான் வருது சகர் நேரம். இன்னைக்கு 5:20க்கு பாங்கு, 4:30 மணிக்கு மேலே தான் சகர் வைக்கணும். அதுதான் சிறப்பான நேரம். இன்னும் சொல்வேன், 4:50க்கு தான் சகர் வைக்கணும். அதாவது நோன்பு சகருடைய நேரம் முடிகிறது 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அப்போ அதுக்கு முன்னாலனா 4:50 5:10. எதுக்கு சொல்கிறோம்னா, இன்ன ஃபி சுஹூரி பரக்கா, சஹரில் பரக்கத்து இருக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ ஒரு சஹருக்கு எழுந்திரிச்சு சாப்பிட முடியலை, தேவையில்லை, பரவாயில்லை, ஒரு ஷர்பத்துமா, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியுமா, ஒரு கிளாஸ் பால் குடிக்க முடியுமா? முடியும், அதை குடியுங்கள். அந்த உணவு பரக்கத்தாகிவிடும். அந்த சஹரு சாப்பிட்றது நோக்கம் இல்லை, உன் உடம்புக்குள்ள பரக்கத்து ஏற்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த நேரம் சஹரு நேரம். உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் குணமாகுவதற்கு அல்லாஹ் கொடுத்த நேரம் சஹரு நேரம். உனக்கு வயிற்று வலியா, ஹார்ட் பிரச்சனையா, பிரஷர் சுகர் பாதிப்பா, சஹரில் எழுந்திரித்து ஒரு பிடி சாப்பிடுங்கள், 1 மிடர் பால் அருந்துங்கள், தண்ணீர் அருந்துங்கள். உங்கள் உடலில் நோயும் உங்களை பாதிக்காமல் இருக்கும். ஏன்? அந்த உணவு பரக்கத்துன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ் பண்ணலாமா? சுகர் இருக்கும், பாதிக்காது. நிறைய பேர் சுகர் இருக்குது, கால் போச்சு, விரல் போச்சு. பரக்கத்தான உணவு போச்சுன்னா சுகர் இருக்கத்தான் செய்யும், கூடும் குறையும், உடம்பை பாதிக்காது, ஹார்ட்டை பாதிக்காது, அட்டாக்கு ஒன்றை உயிரிழக்க வைக்காது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. சஹரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இஃப்தாரை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், தஹஜ்ஜத்தை தொழணும், தொழுதுட்டு சஹருடைய நேரம் கரெக்டாக அந்த நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி சாப்பிட உட்காரணும். சாப்பிட்ற போது நினைக்கணும், ஒவ்வொரு உணவும் பரக்கத்து, அல்ஹம்துலில்லாஹ், என் நோயை குணமாக்குது, மனசை அமைதிப்படுத்துது, வாழ்க்கையை சந்தோஷமாக்குகிற நேரம் இஃப்தாருடைய நேரமும் சஹருடைய நேரம். அந்த நேரத்தில் பேசாதீர்கள், சாபமிடாதீர்கள், குறை சொல்லாதீர்கள், அந்த நேரத்தை வீணாக கழிக்காதீர்கள். சஹர்ல உட்கார்ந்து திட்டக்கூடாது. மகளை உன்னை எந்த வேலை சொன்னாலும் செய்யறதில்லை, செய்யக்கூடாது. சஹர் ஏற்பாடு செய்கிற பெண்களுக்கென்று விசேஷ கூலி. நீங்கள் சமைத்து கொடுக்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும், அந்த உணவு பரக்கத். உங்களுக்கு என்ன கூலி தெரியுமா? அந்த உணவில் சாப்பிட்ட உங்கள் மகன், உங்கள் கணவர், உங்கள் தாய், உங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் நோன்பு வைத்தார்களே, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் எத்தனை கூலியோ அத்தனை கூலியிலும் சஹருக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கு உண்டுன்னாங்க. எங்கள் வீட்டில், ஒரு நிமிஷத்தில் முடிக்கிறேன், எங்கள் வீட்டம்மா சஹர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சஹர் நேரத்தில் நான் 3-4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் கேட்டு என் பொறுப்பு தான். அவங்க எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் போய் சாப்பாடெல்லாம் சூடாக்கி, ஆணத்தை சூடாக்கி, இறைச்சியை சூடாக்கி, கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு, முட்டையை பொரிச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு எழுப்பி விடுவேன். அவங்க போய் பார்ப்பாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும், சாப்பிட தான் உட்காரணும். உட்காந்து சாப்பிடுங்க அல்லது தொழுதுட்டு சாப்பிடுங்க. அதான் அந்த வேலையை நான் செய்வேன், ஆசைப்பட்டு செய்தேன், பிரியத்தோடு செய்தேன். ஏன்? சஹருடைய பரக்கத்தில் இவங்க நோம்புடைய கூலி நமக்கு கிடைக்கணும், என் மனைவிக்கு நான் செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக செய்ததெல்லாம் அவங்க தான். அதை கொஞ்சம் சூடாக்கி அழகுபடுத்துகிற வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். அதில் எனக்கு பெருமைலாம் இல்லை, பாக்கியம். அதனால் ஆண்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சில காரியங்களில் உங்கள் மனைவியர்களுக்கு நீங்கள் ஒத்துழைத்தால் கூலியில் உங்களுக்கும் பங்கு கிடைத்து விடுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரமலானை பாக்கியமாக்க தௌஃபீக் செய்வானாக, சஹரை பரக்கத்தாக்க தௌஃபீக் செய்வானாக. இஃப்தார் நோன்பு திறக்கும் நேரம் வீணாக கழிந்து விடாமல் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. இப்போ நான் சொன்னதை எழுதி வைக்கணும், ரெக்கார்டு பதிவாகுது, திரும்ப போட்டு கேளுங்கள். உங்கள் தலைவிதியை மாத்துறதாக அல்லாஹ் முடிவு செய்தால்
அந்த மாத்துகிற நேரம் ரமதான், அதிலும் இஃப்தார், அதிலும் சஹர். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் அவன் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் நம்மையும் நமது மனைவி மக்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. மூச்சு பிரியும் வரையிலும் யாருக்கும் நாம் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பொது தேர்வுக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வெளிச்சமான எதிர்காலத்தை தருவானாக. பரீட்சையின் முன்னணியில் இருக்கச் செய்வானாக. கல்வி சார்ந்த தகுதியை உயர்த்தி வைப்பானாக. அவர்களின் அமலில், ஈமானில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வாசங்களை ஏற்படுத்துவானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம், எந்த வீடுகளிலெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையோ, பிரிந்திருக்கிறார்களோ, ஒருவர் ஒருவரின் முகம் பார்க்காமல் இருக்கிறார்களோ, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையோ, இரக்கமுள்ள ரப்பே, மொத்த வாழ்க்கையின் பரக்கத்தும் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறது. பிரிந்து கிடக்கிற எங்கள் குடும்பத்து பிள்ளைகளை இணைத்து வைப்பாயாக. யாராவது கணவன் மனைவிட்ட கோபமாக இருந்தால் இன்னைக்கே போய் முசாபா செய்து சலான் சொல்லி மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள். அங்கே உங்களுக்கு கிடைப்பது மனைவியின் சந்தோஷம் மட்டுமில்லை, அல்லாவின் சந்தோஷமே கிடைக்கும். மனைவியர்களே, உங்கள் கணவனோடு ஏதேனும் விவகாரம் இருந்தால் இன்றே சரி செய்யுங்கள், வெட்கப்படாதீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியும் மங்களமும் சந்தோஷமும் இருந்தால் அந்த வீடே பரக்கத்தான வீடு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குழந்தையில்லா எங்கள் பிள்ளைகளுக்கு சாலிஹான ஆண் பெண் குழந்தைகளை இரக்கமுள்ள ரப்பே கொடுத்தருள் புரிவாயாக. குழந்தை இல்லை என்ற கஷ்டம் ரொம்ப ரொம்ப சங்கடமான கஷ்டம். யா அல்லாஹ், எங்களில் எந்த குடும்பத்திலும் குழந்தை இல்லை என்ற நிலையை நீக்கி சாலிஹான பிள்ளைகளை வழங்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் வெளியிலும் இருக்கிற சங்கைமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அழகுபட ரொம்ப உயர்வான நோக்கத்தோடு நடத்துகிற உலமாக்கள், நிர்வாகிகள், குறிப்பாக என் அன்பு சகோதரர் மௌலவி அக்பர் அலி உலவி ஹதரத் அவர்கள் ரொம்ப ஆர்வப்பட்டு, இல்லை என்றால் ஒரு ஆர்வ ஒத்துழைப்பு இல்லைன்னா வர முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றாலும் அல்லாஹ் நாட வேண்டும். அவன் நாட்டம் இல்லை என்றால் போக முடியாது. அவன் நாட்டத்தை ஊக்குவிக்கிற இடத்தில் என் அன்பு பிள்ளை மௌலவி அக்பர் அலி ஆலிம் ஹதரத் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் நான் இங்கே நிறைய துஆவும் வாழ்த்துக்களும் சொல்லி, மேடையில் இருக்கிற பாக்கியமான உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி, சனது பெறுகிற எங்களுடைய முபல்லிகா ஆலிமாக்களுக்கு உங்கள் எதிர்காலம் தொடங்க வேண்டும், எதிர்காலம் தொடங்குகிறவர்களை நீங்கள் வார்த்தெடுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் உபதேசத்தோடு சோபனமும் சொல்லி என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பட்டம் பெறும் மாணவிகளுக்கு மட்டுமல்லாது
ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேர்த்து அற்புதமான உரையை நிகழ்த்திய ஹசரத் அவர்களுக்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் இம்மை மறுமையிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வெற்றியும் தந்து அருள்பாலிப்பானாக. இங்கு சொல்லப்பட்ட செய்திகளை செவிமடுத்த நம் எல்லோருடைய வாழ்விலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாற்றத்தை கொண்டு வருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக.